இடம்தான் பலிபீடம். அது இருந்து எடுக்கணும். அந்த சுபாவ கிளைகள் மாறணும். அவன் ட்ரெஸ்ஸை மாத்திரம் அவன் மேல் வஸ்திரம் முக்கியம் இல்லை. அது மனசாட்சிக்கு ஏற்றபடி உடுத்தி கொள்ளுங்க. அதெல்லாம் பல முறை சொல்லியாச்சு. வஸ்திரம் வந்தெல்லாம் கர்த்தர் சிலுவையில் வஸ்திரத்தை இழந்து வஸ்திரத்தின் மீது இருந்த அந்த பிரமாணத்தை உடச்சிட்டார். என்னென்னா மனசாட்சிப்படி உடுத்தி கொள்ளுங்க. அதுக்கு என்ன ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத அளவுக்கு உடுத்தின்னு வராதிங்க. ஆமாம், இப்போ கட்டிங் எல்லாம் ஆம்பளைங்க பொம்பளை மாதிரி முடி விட்றான், பொம்பளைங்க ஆம்பளை மாதிரி முடியை வெட்டுது. எல்லா ட்ரெஸ்ஸும் இப்போது யூனிசெக்ஸாக வருது. இப்போலாம் எது பையன் எது பொண்ணுன்னே தெரில. ஒபிசிட்டி பிரச்சனை வேறு இருக்குது. அதனால் எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. மனசாட்சிக்கு ஏற்றபடி கொடுத்துங்க. நான் அதில் ஐ ஹேவ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதல் என்பது எதில் இருக்கிறது? இப்படிப்பட்ட பாலியல் சம்மந்தப்பட்ட காரியத்தில் கடிந்து கொள்ளணும். இவன் தனியாக படுத்துக்கொள்கிறான். வீட்டை விட்டு வந்துட்டான் ரொம்ப தூரம். சில பேர் ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனியாக படுத்துக்கொள்ளும்.